வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் நம்மளோட பிஹேவியரில் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னு. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளுக்கு எது போல குணாதிசயங்கள், எது போல பழக்கங்கள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பிஹேவியர் இருக்கும். அதாவது உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பழக்கங்களையும் நம்மளோட நடத்தைகளையும் நம்ம வெளிக்காட்டுறோம். ஆனால் எப்போவுமே சொன்னோம், நெகட்டிவ் பிஹேவியர்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன? நெகட்டிவ் எமோஷன்ஸ் சொன்னால் என்வி, ஜெலஸ், ரேஜ், ஃபியர் அதெல்லாம். ஆனால் அந்த ரேஜும் ஃபியரும் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு விதமான எண்ண ஓட்டங்களில் தடை, நம்ம எதிர்பார்க்கறது எதுவும் நடக்காது போகுமோ அப்படின்றதுனால வரக்கூடிய ஒரு பயம். சில விஷயத்தில் சிலதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஆனால் நம்மளோட கற்பனையில் அது போயிட்டுருக்கோம், அதனால் ஒரு பயம் வரும், இது நடக்காது போகுமோ, இது இப்படி இருக்குமோன்னு. அப்புறம் நம்ம இன்னொன்று நினைக்கிறோம், எல்லாமே நம்மளுக்கு திருப்தியாக நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு ஏற்புடையதாக தான் நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு ஆட்டிடியூடு ஒரு சிறு குழந்தையிலேருந்து வளர்ந்தவங்க வரைக்கும் இருக்குது. ஒரு 40-45 வயசு, சிலப்போ 55 வயசு தாண்டினவங்களாக இருந்தாலும் நமக்கு எது திருப்தியோ அது போல தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு திருப்தின்றது இட் இஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் திருப்தியாக இருக்கும், அதே ஆளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் வேற ஒரு ஆக்டிவிட்டியில் அந்த திருப்தி என்ற லெவல் வித்தியாசப்படும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும்னு கேட்டால் அதில் நிறைய விஷயத்தில் சாத்தியமே இல்லை. ஏன்னு சொன்னால் நம்மளை சிலவங்களுக்கு பிடிக்கும், அதுபோல் நம்மளுக்காக அவங்க அப்படி நடந்துப்பாங்க. ஆனால் நம்மளை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, அதனால தே வாண்ட் டு ரிட்ரோட். என்ன பண்ணுறது, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எது சொல்கிறோமோ அதை மாற்றி சொல்லணும், அதுக்கு ஏற்புடையதாக சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் எமோஷ்னலாக இருக்கும்பொழுது, நம்ம எமோஷ்னல் சொன்னால் உணர்வு பூர்வமாக ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். உணர்வு பூர்வமாக நினைக்கும் பொழுது அது எல்லாத்துலேயும் எல்லா நேரமும் ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் ட்ரூத்ஃபுல் டு த செல்ஃப், நம்மளுக்கு எது பிடிக்குமோ எது பிடிக்காதோ, எது இருந்தாலும் எது சரியோ அதை செய்யறதுக்கு பழகிட்டோன்னு வைங்க, அதில் நம்மளுக்கு என்ன இருக்கும், சிறப்பான சில கருத்துக்களை நம்ம தினப்படி டே டு டே ரொட்டீனில் நம்ம அதை பார்க்க முடியும். அப்புறம் சில பிள்ளைங்க இருப்பாங்க, முதல்ல எது கேட்டவுடனே முதல்ல நோ சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நோன்ற பெர்ஸ்பெக்டிவில் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த நம்ம மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்லும்போது தே மே லைக்லி டு சே எஸ், பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு வாங்க. இது அது குழந்தைய நம்ம சிறு குழந்தையா இருக்கும்பொழுது திருத்தாத்தனால தான் that has not been corrected. அதனால தான் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரியவங்கள ஆன பிறகு பெரிய ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அவங்களும் முதல்ல கேட்ட உடனே நோ தான் சொல்லுவாங்க. ஹைலி இம்மெச்சூர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போது அது பெரியவங்களாகிட்டு அதை சொன்னால் இன்னும் முதிர்ச்சி அடையலை, மனம் வயசுக்கு தகுந்த புத்தி இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சிறு குழந்தைகள் சொல்லும்போது அது என்ன செய்யலாம், அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். கரெக்ட் பண்ணினாதான் அந்த நேரத்தில் அது என்ன பண்ணணும், வளர்ந்து வரும்போது அதனோட அடலசன்ஸில் எல்லாமே நோ சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஏன் அடலசன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அடலசன்ஸ் ஏற்கனவே நிறைய அளவில் செல்ஃப் ஐடென்டிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் இப்படி இருந்துக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிபில்லியனாக இருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு 10 வயசுக்குள்ள, ஒரு 8-10 வயசுக்குள்ள அதை நம்ம கரெக்ட் பண்ணலைன்னு சொன்னால் அந்த நோ சொல்லக்கூடிய பிஹேவியர் என்ன பண்ணோம், அடலசன்ஸ் வளர் இளம் பருவம் அந்த நேரத்துலேயே வந்துடும். அந்த நேரத்தில் வந்தால் அப்போ கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தே will get disturbed, எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு சொல்கிறோம். எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு என்ன, தாங்க முடியாமல் ஒரு துக்கம் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வர முடியலன்னா அது எமோஷ்னலி டிஸ்டர்ப்டு சொன்னால் இட் இஸ் ஓகே. ஏன்னா அப்போ கூட அவங்களுக்கு புரியுமா இருக்கும். புரிஞ்சுட்டா அதுலேருந்து வெளியில் வருது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டா தானே, அந்த புரிஞ்சுட்டான்ற ஒரு செமிகோலன், ஒரு கமா, ஒரு பாஸ் அப்படிலாம் வச்சுட்டா அது புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் பிடிக்கும். அதனால அவங்களுக்கு துக்கம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி சாரோ, பிகாஸ் ஆஃப் தி இன்டெப்த் அதில் சேட்னஸ் இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தே மே லைக்லி டு 4 to 8 weeks 10 weeks அதுபோல் பிடிக்குமா இருக்கும். ஆனால் இதை தாண்டி அப்படின்னு சொன்னால் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறோம் இல்லை. அப்போ அதனால சிலவங்களுக்கு அப்படி இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் தே கேன் கண்டினியூ டு பி இன் தட். அந்த மாதிரி இன்டெப்த் சாரோ இல்லாட்டா அங்கே எமோஷ்னல் மெச்சூரிட்டி நிச்சயமாக உடனே வரணும். எந்த நேரத்தில் இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன, அது எப்போவுமே எப்படி எமோஷ்னல் மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிட்டேன் டாக்டர் இது மட்டும் சொல்கிறேங்க, ஹவு டு கெட் தட் மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு டிப்ஸ் சொல்லலாமே அப்படின்னு இருக்கிற ஒரு பையன் சொல்லறது. அப்போ அதுக்கு என்ன கேட்கணும்னு கேட்டால், நிச்சயமாக
எல்லா நேரத்துலையும் ஒரு சின்ன பழக்கத்தை வளர்த்துக்கணும். இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோம்? இப்போ நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கிறோம், காலையில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு என்ன வேண்டாம், கோவப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், இல்லாது போனால் எதையும் செய்யணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம அதுக்கு நோ சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம எமோஷனல் மெச்சூரிட்டி எப்படி காட்டிக்கிறது? அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இடத்த உடனே ஃபஸ்ட்டு புரிஞ்சுனுட்டமான அந்த இடத்துல எந்த விதமான உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அப்பாவோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அப்பா அம்மா எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, வீட்டில் இருக்கிற நம்ம தங்கச்சி கூடவே இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாரோடையும் இருக்கும்பொழுது நம்ம மட்டும் எதுக்கு கோவத்தை வெளியில் காட்டணும், நெகட்டிவ் பிஹேவியர் சொல்லணும், எதுக்கு ரேஜ், ஃபியர், ஆங்ஸைட்டி அதெல்லாம் எதுக்கு காட்டணும்? இந்த ரேஜ், ஃபியர், ஆங்ஸைட்டி எல்லாமே நம்ம ஒரு ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறோம், அது நடக்காதோ அப்படின்ற அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே வருது. ரேஜ், ஃபியர், ஆங்ஸைட்டி எல்லாம். ஃபியர்னு சொல்லும்போது லைட்டர் வெயினில் ஒரு 10% இருக்கும். ரேஜின்னு வரும்போது அது 50-60% போல் நெகட்டிவிசம் அப்படியே போயிட்டு நம்மளுக்கு தான் எல்லாம் நடக்கணும்னு. ஆனால் எப்போவுமே செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் வாட் இஸ் ப்ரிவைலிங் இன் த இம்மீடியட் என்விரான்மெண்ட், வீட்டில் இருக்கிறோமா, டிராயிங் ரூமில் உட்காந்து இருக்கிறோமா, அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச துவங்குறதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழக துவங்குறதும் இந்த எமோஷனல் மெச்சூரிட்டியை வெளியில் காட்டும். இது வளர்த்து கொண்ட வேண்டிய பிஹேவியர் தானே தவிர வயசில் தானாக வளராது. இப்போ இப்போ நம்ம சின்னதெல்லாம் மைல் ஸ்டோனை பற்றி பார்க்குறோம். இந்த மைல் ஸ்டோன் கூட இது மைல் ஸ்டோனில் வர வேண்டிய விஷயம்தான், பட் வி ஹாவன்ட் டெவலப்ட் இட். இப்போ ஒரு சிறு குழந்தை இருக்குது, ஒரு வயசில் நடக்கும், 10 மாதத்துலேயே நடக்கும் சில பிள்ளைங்கள்லாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி பேபியாக இருந்தாக்க 9வது மாதத்து கடைசி வாரத்திலே நடக்க துவங்கும், 10 மாதத்தில் நடக்கும், ஒரு வயசில் நல்லபடியாக நடக்கும், 13 மாதத்தில் ஸ்டார் கேஸ் கிளைம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன். இந்த மைல் ஸ்டோன் யூனிவர்சலாக இருக்கக்கூடியது தான். ஆனால் சில நேரத்தில் சில பிள்ளைங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் குழந்தைகளுக்கு இது எல்லாம் ஒரு 10 நாள் 4 வீக்ஸ் 5 வீக்ஸ் போல் என்ன ஆகும், அதிகமாகும். எக்ஸ்ட்ராவாக 13 மாதத்தில் ஸ்டார் கேஸ் ஏறுறது சில பசங்க 15 மாதம் 16 மாதத்தில் ஏறும். இதெல்லாம் நார்மல் தான். திஸ் டீவியேஷன் இஸ் ரெடி டு பி அக்செப்டட். அதுபோல தான் எமோஷனல் மெச்சூரிட்டியும் ஒரு ஸ்டேஜில் வரணும். ஒரு 15 வயசில் வந்துடணும். காரணம் இல்லாமல் அழறது, காரணம் இல்லாமல் கோவப்படுறது, காரணம் இல்லாமல் யாரோடையும் பேசாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்குது, அதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை ஒரு 6-7 வயசில் இட் இஸ் ஓகே தான். பட் ஆனால் 15 வயசு 20 வயசில் இட் நெவர் அக்செப்டட். ஏன்னா இட் ஷுட் நாட் பி. அந்த நேரத்தில் யூ ஆர் சப்போஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் இமீடியட்லி. அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும். ஒருத்தரோடையும் பேசாமல் இருக்கலாம், பட் யூ கண்டினியூ டு டூ யுவர் ஒர்க். அந்த நேரத்தில் பேசாமல் இருக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை, படிக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்புடையது அன்று. ஏன்னு சொன்னால் இந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டின்றது ஓரளவுக்கு நம்மளோட படிப்பில் அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும். படிப்பில் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதுவே இது ஒரு நல்ல என்ன உதாரணமாக இருக்கணும். எப்படி நல்லபடியாக படித்து மதிப்பெண்கள் வாங்கணும்னு சொன்னால் நம்மளோட எமோஷனல் மெச்சூரிட்டி குறைவாக இருக்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வர முடியல. வெளியில் வர தெரியலன்னா அப்போ அமைதியாக உட்காந்துருக்கும். அனேபிள் டு திங்க் ப்ராப்பர். ப்ரீஃப்ரண்டல் லோப் நல்லபடியாக வேலை செய்யலை. காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் ஆர் கோயிங் டவுன். இட் இஸ் நாட் மெச்சூரிங். என்ன நேரத்தில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உணர்ச்சிகளை சரியான முறையில் வெளிக்காட்ட வேண்டும். அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் குறைபாடு இருக்குது. புரிந்து கொள்வதில் தவறு, புரிந்து கொள்வதில் பலகீனம், புரிந்து கொள்வதில் சிறப்புத்தன்மை இல்லை, புரிந்து கொள்வதில் லேட்டாக இருக்குது, எல்லாத்தையுமே காலந்தாழ்ந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிலவங்களுக்கு இது போல் இந்த எமோஷனல் மெச்சூரிட்டி வரலன்னு வைங்க, அது 50 வயசு தாண்டினா கூட வராது. எதுக்கு எடுத்தாலும் அந்த தே லாட் டு ப்ளீஸ் தெம். அது அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுற மாதிரி பேசினா மட்டும்தான் மறுபடியும் அவங்க அடுத்த வேலையை துவங்குவாங்க. ஹூ இஸ் ஹியர் டு ரெடி தட்? இதில் முக்கியமான விஷயம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸில் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் நம்மளோட தொய்வு, உணர்வுகளில் தொய்வு, மனதில் சோர்வு, இதுக்கு பற்றி அடுத்தவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒருவேளை நம்ம தாய் தகப்பன் ஃபீல் பண்ணுவாங்களோன்னு இன்றைய காலகட்டத்தில் தாய் தகப்பன் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேர் ஆல் பிஸி. ஒரு வாட்டி சொல்லுவாங்க அழாத எழுந்து உட்காரு, அதோட சொல்லுவாங்க. அதை நம்மளை கன்வின்ஸ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு வரணுன்றது ரொம்பவும் தவறான ஒரு கண்ணோட்டம். அதனால் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை வளர்த்துக்கிட்டாதான் எமோஷனல் மெச்சூரிட்டி கிடைக்கும். எமோஷனல் மெச்சூரிட்டி அத்தியாவசியம். அந்த வயதிற்கு ஏற்ப சில விஷயங்களை நம்ம செய்துடணும். இது எப்படி படிப்போட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.